வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சாதம் கொத்தவரங்காய் துவையல். இந்த பாருங்க, இது கொத்தவரங்காய் துவையல் செம்ம சூப்பராக இருக்கும். இது மாங்காய் சாதம். இது மாங்காய் சாதம். இதில் என்னடா சேப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் மஞ்சத்தூள் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டால் வெள்ளையாக தெரியும். இது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் நான் தூள் போட்டிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. இது செய்யுது எப்படின்னாக்கா, முதல்ல மாங்காய் நல்லா ஒரு கை சைஸுக்கு மாங்காய் வாங்கிக்கலாம். நீங்கள் சாதம் எவ்வளோ செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. காப்படி சாதத்துக்கு நல்லா நல்லா ஒரு கை சைஸுக்கு ஒரு கல்லாமணி மாங்காய். ஏன்னா கல்லாமணி மாங்காய் தான் இப்போ கிடச்சிச்சு எனக்கு. இல்லை புளிப்பு மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது நல்லா ஒரு கை அளவு உள்ளங்கை அளவுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கி அதை தோலெலாம் நீக்கிருங்க. நீக்கி பொடி மாசுக்கிட்ட நல்லா சீவிடுங்க. சீவினோடனே அதை எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து பருப்பு, வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு 2 பல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாங்காய் சிறுவனது நல்லா சீவுனிங்க இல்லையா, அதை எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம ஒரு கடாய் சட்டி வச்சு சாதத்தை குக்கரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்படி அளவுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாங்காய் ஒரு உள்ளங்கை சைஸ் மாங்காய் அந்தளவு வாங்கி அதை தோலை நீக்கி நம்ம சீவிடணும். அதை போட்டு நல்லா கடாய் சட்டி போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி, நான் மிளகாத்தூள் போட்டேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதனால் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா நம்ம நல்லெண்ணெய் நல்லா ஒரு 50 எண்ணெய் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிங்க. இல்லை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு, இது மாங்காய் இந்த கடுகு பருப்பெல்லாம் போட்டு தாளித்து, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, வெங்காயத்தை கொட்டி வதக்கி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த மாங்காயத்துக்கு கொட்டி நல்லா வதக்குங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து வச்சுருங்க. வெள்ளை சாதத்தை நம்ம குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு குண்டானில் போட்டு கொட்டிக்கிங்க. கொட்டி இந்த சாந்தை போட்டு எடுத்து கிளறி நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான மாங்காய் சாதம் செம சூப்பராக இருக்கும். இது நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. மாங்காய் சாதம் இப்படியும் செய்யலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் மாங்காய் சாதம். இது கொத்தவரங்காய் துவையல்னா, கொத்தவரங்காய், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம புளி கொஞ்சம் இதை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தேங்காயெல்லாம் நல்லா கொத்தவரங்காயை நல்லா அரிஞ்சு போட்டு வதக்கிருங்க. வதக்கிட்டு நம்ம தேங்காய், மிளகாய் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கொத்தவரங்காயம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒன்றா அடிங்க. 2 வெங்காயம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வச்சு அரைச்சிடுங்க. செம்ம சூப்பரான கொத்தவரங்காய் துவையல் கிடைக்கும். இது சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும். உடம்புங்களுக்கு நல்ல வலு, நரம்புங்களுக்கு அவ்வளோ வலு. இது சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.